திவ்யாவும் அவங்க ஹஸ்பண்டும் நடக்க போற அந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது நெடுமாறன வர வச்சணும். அவங்க அப்பாவ வர வச்சணும்னு சொல்லிட்டு அவர மீட் பண்ணி பத்திரிக்கை கையில குடுக்குறாங்க. ஆனா அவரு வாங்கல. 3 வருஷத்துக்கு முன்னாடி "நீ என்ன இன்சல்ட் பண்ணல திவ்யா எல்லார் முன்னாடியும். அந்த மாஸ்டர் செஃப் கேம்ல விளையாடாம பாதியிலேயே நீ போனியே. உன்னோட பெர்சனல் லைஃப் தான் முக்கியம்னு. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அத நான் மறக்கவே மாட்டேன். இந்த கல்யாணத்துக்கு ஒரு அப்பாவா நான் கண்டிப்பா வரமாட்டேன். வந்தா ஒரு செஃப்பா தான் வருவேன்னு" சொல்லிட்டு அவரு கோவமா போயிடுறாரு. அடுத்த சீனு ஜானு கிச்சனுக்குள்ள போயிட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸு. இன்னும் கொஞ்ச நாள்ல மாஸ்டர் செஃப் கேம் வரப்போகுது. இந்த கிச்சன்ல இருந்து யார் நெறைய பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ, அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிறாரு. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஆனா ஐஷு மட்டும் சீரியஸா இருக்காங்க. ஏன்னா, அவங்க இந்த மாஸ்டர் செஃப்ப எப்படியாவது வின் பண்ணி ஆகணுமேன்னு இருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்டார் மாஸ்டர் செஃப்ப பத்தி கேன்டீன்ல பாண்டியும், வெற்றியும் பேசிக்கிறாங்க. அப்ப வெற்றிக்கு இதுல எப்படியாவது கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. அடுத்த சீனு ஜானு ஈவ்னிங் டைம்ல ரம்யா, செஃப் ரம்யாவ கூப்பிட்டு, "இந்தாம்மா இந்த மாசம் சேலரி. அடுத்த மாசம் வந்து உன் அக்கவுண்ட்லேருந்து அந்த சேலரி டைரக்ட்டா போட்டுருவேன்னு" சொன்னா, ரம்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. நேரா அந்த பணத்த எடுத்துக்கிட்டு பேண்ட்ரி வேலை செய்ற வெற்றிகிட்ட போயிட்டு, "இந்தா காசு வந்திருக்கு. இத வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி உனக்கு கண்டிப்பா நான் ஏதாவது ட்ரீட் வைக்கணும். ஏன்னா, உன்னால தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குன்னு" சொல்றாங்க. ஆனா, நம்ம வெற்றி "வேணாம். போயிட்டு உங்க அம்மாகிட்ட குடு. தேவையில்லாம செலவு பண்ணாதன்னா." "அடுத்த மாசம் எங்க அம்மாட்ட குடுக்குறேன். இந்த முறை வா" அப்படின்னும்போது, கொஞ்ச நேரத்தில பாண்டியும் வந்துடுறாங்க. கூட வேலை செய்ற அந்த பையனும் வந்துடுறாங்க. ஸோ 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னர் சாப்பிட வெளிய போறாங்க. அடுத்த சீனு நம்ம ரிசப்ஷன் பிரியா பிரதரும் மொட்டை மாடியில பேசிக்கிறாங்க. அவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னா, நெடுமாறன ஏதாவது செஞ்சே ஆகணும். ஏன்னா, நெடுமாறனு நம்ம அண்ணன் எழில இந்த கிச்சன்லேருந்து வேலைய விட்டு தூக்கிட்டாரு. செய்யாத தப்புக்கு அவர் தான் தப்பு பண்ணாருன்னு வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில எங்கேயும் வேலை கிடைக்க முடியாம இறந்தே போயிட்டாரு. அதனால நெடுமாறனுக்கு கண்டிப்பா கெட்ட பேர் வாங்கி தரணும். இப்ப நடக்க போற அந்த கல்யாணத்தில கண்டிப்பா அந்த சாப்பாட்டுல ஏதாவது கலக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீனு ஐஸ்வர்யா கிச்சன்ல சமையல் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ஆக்சுவலி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நடக்க போற அந்த மாஸ்டர் செஃப் கேம்ல எப்படியோ வின் பண்ணணும்னு சொல்லிட்டு, ராத்திரி ஷிஃப்ட் முடிஞ்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து, "எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற?" அப்படின்னு சொன்னதுக்கு, "ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க அக்கா வந்து எங்க அப்பாவ இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டா. இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம. எங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா இந்த முறை நான் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த ட்ரீட்லாம் குடுக்குறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, செஃப் ரம்யா. அவங்க ட்ரீட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, ரேஸ் விடுறேன்னு சொல்லிட்டு பைக்க கொண்டு போயிட்டு, ஒரு 3 பசங்களோட கார நேரா விட்டுர்றாங்க. கொன கழிச்சு பார்த்தா தான் தெரியுது, இந்த 3 பேரும் கிச்சன்ல வேலை செய்ற விக்கியோட ஃபிரெண்ட்ஸ்ன்னு. விக்கி வந்து என்ன சொல்றார்ன்னா, "டேய் இந்த வெற்றி இவன் வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல வேலை செய்யல. இவன் இப்ப டீ ஆத்திட்டு இருக்கான். ஏன்டா நீ ஊர்ல இப்படி தான் பொய் சொல்லிட்டு இருக்கியா? உன்னால எந்த காசும் தர முடியாது. நீ கிளம்புடா, போடா" அப்படின்னு கேவலமா அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுடுறாரு. அப்புறமா அந்த காருக்கான செலவு விக்கி நாங்க தரேன் அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பீச் பக்கம் வந்ததுக்கு அப்புறமா வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இந்த கிச்சன்ல வேலை செய்ற ஆளுங்கலாம் வந்து நம்மள இப்படி பார்க்குறாங்களே, ரொம்ப இதுவா இருக்கு. அவங்க என்ன ஏன் நம்மள இப்படி மட்டம் தட்டுறாங்கன்னு தெரியல சொல்லிட்டு அவர் அதே யோசிச்சுட்டு இருக்காரு. இதோட சீசன் 62 முடியுது. இதோட 63வது சீசன பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, பாய்.